நடிகர் விஜயகாந்துடனான அந்த நினைவுகளை இயக்குனரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ரமேஷ் கண்ணா சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த துயரமான நேரத்துல விஜயகாந்தோட உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க சார். அதாவது விஜயகாந்த் சார் பற்றி சொல்லணும்னா, நான் வந்து உதவிக்கு இருக்கும்போது நான் அவர்கிட்ட பழகிருக்கிறேன். தர்ம சக்கரவர்த்தி டைரக்டர் ரவிக்குமார் பண்ணாரு, நான் கோ டைரக்டர். அப்போவே அவருக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அப்போவே நல்ல ஜாலியாக இருந்தா பேசுவார், பழகுவார், எல்லாம் பண்ணுவார். அப்போ ஒரு முறை அவருக்காக ஒரு கதை ரெடி பண்ணி விவேக் எனக்கு ராவுத்திட்ட அறிமுகப்படுத்தினாரு. நான் ஒரு கதை சொன்னேன், ராவுத்து நல்லா இருக்கு, நீ எதுக்கு உன் தம்பிக்கிட்ட போய் பொள்ளாச்சிக்கு தான் உங்க டைரக்ட் ஷூட்டிங் நாங்கள் போய் சொல்லு அப்படின்னா. சரி, நான் பொள்ளாச்சிக்கு போனேன். அந்த காலத்துல கதைகள் கேட்க ஒரு ஹீரோ கதை கேட்கறதுக்கு அபூர்வமான விஷயம். அதுக்கே ரொம்ப போராடணும். அது இப்பெல்லாம் கதையை கேட்கறது இல்லை, அது வேற விஷயம். இப்போ அப்படி போனா விஜயகாந்த் சார் சார் இந்த நான் வந்து ஐயா ராவுத்தரை ஒரு கதை சொன்னேன், நல்லா இருக்கு சொன்னார். நீங்க ஒரு கேட்டீங்கன்னா எது கேட்கணும், ராவுத்தர் சொல்லிட்டே இல்லை, நீங்க வேலையை ஆரம்பி ஷூட்டிங் ஆரம்பி நான் வந்து நடிக்கிறேன். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புது டைரக்டர் நானு ரைட் மட்டும் ஒர்க் பண்ணிருக்கேன்னு மட்டும் தான் தெரியும். அந்த படம் தான் ஒர்க் பண்றேன். அந்த படம் தான் எனக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த ஒரு படம் தான் ஒர்க் பண்றேன். அவர் படம் உடனே சொன்னாரு. அப்படி பண்ணி அந்த படம் பண்ண வேண்டிய நேரத்துல எல்லாம் ரெடி ஆகிற நேரத்துல கொஞ்சம் நடிகர்லாம் ஆகி கொஞ்சம் பிஸி ஆனதுனால அந்த டேட்ஸ் எல்லாம் மிஸ் ஆனதுனால என்னாச்சு, அந்த கதையை தான் ஆதவன்ற பேர்ல சூர்யா வச்சு ரவி மடாஸ் எடுத்தேன். அந்த கதை தான் அது. ஆதவன் விஜயகாந்த் சார் பண்ண கதை. அப்படி ஆமா, அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதர் அவர். யாருக்குமே ஒண்ணுல டிஎஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் உருவாக்கி இருக்காரு. அப்பெல்லாம் டிஎஸ்டி ஸ்டூடெண்ட் ஐயோ டிஎஸ்டி வேணாம்ப்பா அப்படின்னு பயப்படுவாங்க. இவர் அதை பத்தி கவலைப்படல. ஏதா இருந்தாலும் அவன் படிச்சிருக்கிறான், அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அவனுக்கு உழைப்பு முன்னேறணும்னு சொல்லிட்டு அப்படி எண்ணத்தெல்லாம் கொண்டாந்து தான் செல்லுமணி சார் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளவு புது டைரக்டர், எவ்வளவு பேர் உருவாக்கி மகாராஜெல்லாம் வந்து உருவாக்குறாங்க. எத்தனை டைரக்டர் உருவாக்கி. ஆமா ஆமா ஆமா. திரைத்துறையில பல்வேறு தரப்பினருக்கும் பல உதவிகளை பண்ணியிருக்கிறாரு. ஆமா. மற்றபடி அவரோட இந்த இது மற்றவருக்கு உதவும் தன்மை, இந்த உணவு அளிப்பது மற்றும் அனைவரையும் சமமாக நடத்துவது பற்றியும் சாப்பாடு விஷயத்துல அவர் அப்படிதான் எல்லாருக்கும் நம்ம அவர் தான் சாப்பாடு எல்லாருக்கும் இருக்கணும் யூனிட்ல. அதே மாதிரி இருந்து அசிஸ்டண்டா இருக்கும்போது நம்ம அந்த காலத்து 86, 87 அசிஸ்டண்டா இருக்கும்போது கஷ்டப்படுற அசிஸ்டன்ட் யார் வேணாலும் அவர் ஆஃபீஸ் போய் எப்போ வேணா எப்படி வேணா சாப்பிடலாம். யார் என்னன்னு கேள்வி விஜய் வைக்கிறாரா, நீ ட்ரை பண்றியா, பரவாயில்ல, நீ சாப்பிடு. அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவருக்கு தெரியணுன்ற அவசியம் கூட கிடையாது. வறுமையில வர்ற அத்தனை உதவிக்கும் சாப்பிடுவாங்க, அத்தனை பேர் சினிமா உழைப்பு அத்தனை பேர் சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு மனிதர்கள் நீங்க பார்க்கவே முடியாது. மணிகாலம் அந்த அளவு இருக்குது அந்த காலத்துல. அது போன்ற எம்ஜிஆருக்கு பிறகு இந்த திரைத்துறையில மிகப்பெரிய அந்த வள்ளல் தன்மையோடு இருந்தவர் விஜயகாந்தன். அவர் கூட எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கேட்டோன்னு டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாருங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாரு. அப்படி ஒரு மனிதன் மற்றவங்க யோசிப்பாங்க, நாளைக்கு வேலை சொல்லுவாங்க, அப்படி இல்லை, இம்மீடியட் ஆக்ஷன் இருக்கு. அவருக்கு மனசு தோணுச்சுன்னா உடனே பண்ணிடுவாரு. நல்லா ஹெல்ப் பண்றது. கேட்ட உடனே பாப்பா அவருக்கு தெரியும், சொல்லும் போது நீ போய் சொல்லுங்க, அது கண்டுபிடிச்சிருவாரு, உடனே செஞ்சிருவாரு. அதை பத்தி கவலையே பட மாட்டாரு. நீ அவர் கூட எத்தனை படங்கள்ல படிப்புரிஞ்சீங்க சார்? படங்கள்ல அவருக்கு நான் வந்து நிறைய படம் பண்ணிருக்கேன். தர்மத்துக்கு கோடையில ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து வானத்தை போல பண்ணேன், அதுக்கப்புறம் மரியாதை பண்ணேன், அப்புறம் கஜேந்திரா பண்ணேன், அப்புறம் 4 படம் படிச்சேன் கூட. எல்லாத்துக்கும் அவருக்கே ஒரு கேரக்டர் தான். ஓஹோ, சரி 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 சரி. நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கோம் அவரோட. வசனங்கள், இந்த சண்டை காட்சிகள் எல்லாம் அவர் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருவாரு அவரு. அது அதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நடிப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம். வசனங்கள்லாம் மனப்பாடம் பண்றதெல்லாம் எப்படி சார்? மனப்பாடம் பண்ணி பேசுவாரா அல்லது அவரு சொல்லி பேசிடுவாரா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் டக்கு டக்குன்னு பேசுறாரு. அவருக்கு நான் தமிழ் தெரியாதா, தமிழ் தெரியாதான் யோசிக்கணும். அவர் நல்லா அற்புதமா பேசுவாரு தமிழ்.